ஹீரோயின் வீட்டுக்கு போறப்போ யாரோ உள்ள இருக்கிறத பார்த்து பயந்துருப்பாங்க. இந்த விஷயம் பார்க்குக்கும் ஹீரோக்கும் தெரிஞ்சதால அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வேகமா வந்தாலும் உள்ள இருக்கக்கூடியவங்க ஹீரோட அப்பான்னு சொல்லி தெரிய வருது. பார்க் கோவமா பேசினாலும் அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துற அவங்க அப்பா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ இன்னுமே கோவமாகறாரு. ஹீரோயின் நீங்க தனியா பேசுறேன்னு சொல்லி வெளில வந்தா ஹீரோ என்ன பண்றானா எதுக்காக நீங்க வந்தீங்கன்னு சொல்லி ரொம்ப கோவமா பேச அவருமே பாசமா இருக்கிற போல பேச ஆரம்பிக்கிறாரு. நான் சின்ன வயசுல உங்களுக்கு நிறைய தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உங்க கூட இருக்கலாம்னு சொல்லி பேச வந்தான்னு சொன்னாலும் ஹீரோ நீங்க எங்க கூட இருக்க வேணாம்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசிடுறாரு. ஹீரோயின் பார்க்க சென்ட் ஆஃப் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட பேச வரப்போ நான் எங்க அப்பாட்ட பேசிட்டேன், இந்த விஷயத்த பத்தி நீங்க எதுவுமே பேச வேணாம்னு சொல்லி அதை அப்படியே முடிச்சிடுறாரு. அடுத்த நாள் குழந்தைய டேக்கர்ல விடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற போல இருக்கு. பக்கத்து வீட்டுல விட்டுட்டு அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக போனா இவர் மறுபடியும் ரொம்ப பாசமா பேச ஆரம்பிக்கிறப்போ இதுக்கப்புறம் நான் உங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்னு சொல்லி அவர் சொன்னாலும் ஹீரோ இதுக்கப்புறம் என்கிட்ட வராதிங்க, உங்களால நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்லும் போதுதான் தெரியுது ஹீரோ சின்ன வயசா இருக்கிறப்போ இவர் திருடரா இருந்திருப்பாரு போல. அதனால எல்லாருமே இவர் புடிச்சு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இதனாலதான் ஹீரோக்கு இவங்க மேல ரொம்ப கோவமா இருந்தாலும் பார்க் நம்ம ஹீரோனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரப்போ ஆல்ரெடி உடஞ்ச டோரை சரி பண்றதுக்காக பார்க்குமே வந்திருப்பான். ஆனா பார்க் அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் கூட அவன் ரொமான்டிக்கா இருக்கிற போல நிலைமையும் வருது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லி நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.